புஷ்பமா ஆரம்பிங்க. விநாயகர் பாடலும் நாலு துதியாரை பாட சொல்லி ஆரம்பிங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. விநாயகர் துதி பார். பிடியதன் உருவுமை குலமிகு கரியது, வழிகொடுத்தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. புவனேஸ்வரி அம்மா 4வது தேதி பாடுங்க. சிற்றம்பலம். சிவாய நம. பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திரு தாள் போற்றி, ஊழிமலை திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிம்மா. திருவடி வணக்கம். ஐயா நீங்க ஆரம்பிக்கலாங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. முக்கண்ணியுடனமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிளம் பிறை போலும் எயிற்றினை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. அன்பிற்கினிய வேலுண்டு பயமில்லை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை புலனாக்கி மகிழுகின்றேன். எல்லாத்துக்கும் கேக்குதுங்களாம்மா? ஐயா கேக்குதுங்க. கொஞ்சம் முகம் தெரியுற மாதிரி செய்யுங்கய்யா. இன்னும் கொஞ்சம் கேக்குதுங்கய்யா. சரிங்க. இன்னும் கொஞ்சம் மேல் நோக்கி வைங்க. நல்லா இருக்குங்க. அப்ப சரிங்க. இன்றைய நாள் ஒரு இனிய நாள், ஒரு முக்கியமான நாள் என்று நான் கருதுகின்றேன். அருணகிரிநாத பெருமான் கந்தர் அலங்காரம் என்கின்ற அலங்கார கோவையை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அதில் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய திரண்ட கருத்துக்களை சிந்திக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு அமைந்திருக்கின்றது. இன்றைக்கு உங்களிடத்திலே மிக மிக முக்கியமான 2 செய்திகளை பகிர்ந்து கொள்ளுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். இந்த 2 செய்திகளையும் இங்கே இந்த இணையத்திலே இணைந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவரும் செவி கொடுத்து கேட்டு அதை உள்வாங்கி அதில் நம்ம ஆழ்ந்த பயன் பெறக்கூடிய கருத்துக்களை அருணகிரி பெருமான் நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அவைகளை பயனுள்ள வகையிலே நம்ம கேட்டு பயன்பெறுவதற்கு இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி கொள்ளுவோம். இந்த இன்றைய பாடல் தொகுதியிலே
குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அடிக்கோடிட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய 2 செய்திகள் பெண்ணின் பெருமையை பற்றி அருணகிரிநாதர் மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார். பாரதியார் கூறுகின்ற பொழுது, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பெண்களை போற்றி பாராட்டி பாடியிருக்கின்றார். பெண்கள் சமுதாயத்தின் கண்கள், இல்லத்தினுடைய அரசி. அதனால்தான் பெண்ணை நம்ம இல்லாள், இல்லத்தின் அரசியாக அவள் விளங்குகின்ற காரணத்தினால்தான் அவளை இல்லத்து அரசியாக நாம் போற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு பழமொழி இருக்கின்றது, ஆண்கள் வேண்டுமென்றால் பணத்தை சம்பாதித்து பொருளை தேடி ஆட்களை எல்லாம் கூட்டி சாமான்கள் எல்லாம் வாங்கி வீட்டை வேண்டுமென்றால் கட்டி விடலாம். ஆனால் அந்த வீட்டை மங்களகரமாக ஆக்கக்கூடிய பொறுப்பு ஒரு இல்லத்தரசியினுடைய கையில்தான் இருக்கின்றது என்கின்ற ஒரு அழகான ஒரு செய்தி. மேன் மேக்ஸ் த ஹவுஸ் பட் வுமன் மேக்ஸ் இட் ஹோம் என்று அழகாக ஆங்கிலத்திலே அதை சொல்லி காட்டியிருக்கின்றார். இல்லத்தில் அது நம்ம அது பார்த்த உடனே ஒரு வீட்டில் நம்ம தெளிவாக கண்டுபிடித்து விடலாம், அந்த வீட்டில் பெண்கள் இருக்கிறார்களா, பெண்கள் புழங்கக்கூடிய வீடா அப்படிங்கிறத பார்த்த உடனேயே நம்ம தெரிந்து கொள்ளலாம். மங்களம் பொங்கி மனைமாட்சி சிறந்திருக்கக்கூடிய இடம் அந்த வீடு. அந்த வீட்டை அலங்கரிக்கின்ற அரசி பெண் என்பதும் நம்ம தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஒரு ஆணினுடைய வாழ்க்கையே அது நிறைவு பெறாத வாழ்க்கையை நிறைவு அடைய செய்யக்கூடியவளே பெண்ணு தான். ஆண் அரை மனிதனாக இருக்கின்றான், முழுமை பெறாது இருக்கின்றான். அவனுடைய முழுமை பெறக்கூடிய நிலையே அவன் பெண்ணோடு சேருகின்ற பொழுதுதான், திருமணத்திற்கு பின்புதான் ஆணுடைய வாழ்க்கையே முழுமை பெறுகிறது அல்லது நிறைவு பெறுகின்றது என்பதும் நம்ம அறிந்த உண்மைதான். ஆண்கள் ஒரு வேலையில சேர்றாங்க, ஒரு ஊருக்கு போறாங்க. ஐயா ஒரு நிமிஷம், நான் இப்பதான் சரியா இருக்குங்க ஐயா, இந்த அளவுதான் சரியா இருக்கு. நீங்க வீடியோ கரெக்டா இருக்கு. ஊருக்கு போறோங்க, ஒரு ஊருக்கு போறான், பணியில சேர்றான், புது இடத்துல வேலைக்கு சேர்றான். சரி, ஒரு வீடு பார்க்கலாம் அப்படின்ட்டு போறான் என்று நம்ம வைத்து கொண்டால், அந்த வாடகைக்கு அவன் வீடு தேடிக்கொண்டு போகின்ற பொழுது அந்த வீட்டு உரிமையாளர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வியே, ஏப்பா உனக்கு கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. கல்யாணம் ஆகியிருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வீடு கொடுக்கறத பற்றி கன்சிடர் பண்ணுவாங்க, ஆலோசனை செய்வார்கள், முடிவு செய்வார்கள். கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொன்னாலே, இல்லைப்பா இங்கே வீடு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடிய யதார்த்தமான சூழ்நிலையெல்லாம் நமக்கு தெரிந்தது தான். அப்போ இதிலிருந்து, இந்த உதாரணங்களிலிருந்தெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், பெண் என்பவள் சமுதாயத்திலே மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடியவளாக திகழுகின்றாள். சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகள் கோவலன் வாயிலாக பெண்ணினுடைய சிறப்பை பற்றி மிக அற்புதமாக கூறியிருக்கக்கூடிய வரிகள் நமக்கு தெரிந்த வரிகள் தான். மாசரு பொன்னே, வலம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே என்றெல்லாம் கண்ணகியை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு செய்தி. கண்ணகியை புகழ்ந்து பாடுகின்ற பொழுது பெண்மையே புகழ்ந்து பாடக்கூடியதாகத்தான் அந்த செய்தியை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட பெண்மையினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி,
மலர்களிலே அவள் மல்லிகை என்று பெண்ணினுடைய சிறப்பை பற்றி போற்றி பாடியிருப்பதை நம்ம கேட்டிருக்கிறோம், நம்ம அனுபவித்திருக்கின்றோம். ஆகவே இன்றைய பாடல் தொகுப்பிலே நாம் அருணகிரிநாதர் வழியாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி இந்த செய்தி தான். அருணகிரிநாதர் பெண்மையை போற்றி பாராட்டி இருக்கின்றார். பெண்ணை அவர் அங்கீகாரப்படுத்தி இருக்கின்றார். பெண் முன்னிலைப்படுகின்ற பொழுதுதான், முதன்மைப்படுத்தப்படுகின்ற பொழுதுதான் சமுதாயத்திலே சிறப்பு ஏற்படுகிறது. ஆண் மகன் சிறப்பு பெறுகின்றான், அவனுடைய குடும்பம் வளர்ச்சி பெறுகிறது, அவனுடைய குடும்பம் உருப்படுகின்றது, அங்கு மகிழ்ச்சி நிலவுகின்றது என்கின்ற செய்தியை அடிவொட்டி இந்த பாடல் தொகுப்பிலே அருணகிரிநாதர் மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார். 2 பாடல்களை இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய 4 பாடல்களில் 2 பாடல்களில் அருணகிரிநாதர் பெண்களுடைய மகத்துவத்தை பற்றி மிக சிறப்பாக பேசியிருக்கின்றார் என்பதற்கு கோடிட்டு காட்டுவதற்காகத்தான் இந்த முகவுரையை பெண்களுடைய சிறப்பை பற்றி நான் இதுகாரும் கூறினேன். 2வது முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி, இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய செய்தி, மிக முக்கியமான செய்தி. அருணகிரிநாதர் மிக அழகாக இந்த பாடல்களிலே 3 இடங்களிலே 4 பாடல்களில் 3 இடங்களிலே மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த 2வது செய்தியை நமக்கு தெளிவாக்கி காட்டியிருக்கின்றார். அது மெய் அன்பு. நம்மெல்லாம் பக்தர்கள், நம்மெல்லாம் சகலர்கள், தெய்வத்தை பணிந்து வேண்டுகின்றவர்கள், துதிப்பவர்கள், வணங்குபவர்கள். அந்த வணங்குகின்ற பொழுது அந்த தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே நாம் பதிவாகின்றோமா என்ற ஒரு நிலையை நம்ம அடிக்கடி நம்ம கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு செய்தியை நம்ம முதல்ல அறிந்து கொள்ளுகின்றோம், அறிந்து கொள்ளுகின்ற அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அந்த 2வது படிநிலை அறிந்த செய்தி, 2வது புரிதல் பெறுகின்றது. 3வது நிலையிலே அது உணர்தல் என்கின்ற நிலைக்கு, அந்த உணர்தல் என்கின்ற நிலை தான் 3வது நிலை. அது பக்குவப்பட்ட நிலை. அந்த நிலையை அடைவதற்குத்தான் நம்ம இறை வழிபாடு, இறைவனை நம்ம போற்றுகின்ற நிலை, கடவுளுடைய துதி, இவைகளை எல்லாம் பாடுகின்ற ஒரு செய்தியெல்லாம் எதன் அடிப்படையில் வருகிறதுன்னா, அந்த மெய் அறிவை ஆழ்ந்து சிந்தித்து உள் உணர்வு நம்ம அடைய வேண்டும். அந்த இறைவனுடைய கருணைக்கு முழுவதும் நம்ம பாத்திரமாகி இருக்கக்கூடிய விட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த ஆனந்த நிலையை அடைகின்றது தான் இந்த உள் உணர்வு அப்படிங்கிறத பற்றி 3 இடங்களிலே அருணகிரிநாதர் இன்றைக்கு சுட்டி காட்டி இருக்கக்கூடியதை நம்ம விரிவாக பார்க்கக்கூடிய ஒரு மகத்தான சந்தர்ப்பம் இன்றைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கின்றது. கோவையிலே வெள்ளியங்கிரி மலை சாரலிலே ஈசா யோக மையம் என்கின்ற ஒரு சிறப்பான அமைப்பு இருக்கின்றது. அதனுடைய தலைவர் ஜக்கி வாசுதேவா அவர்கள் மனித சமுதாயத்திற்கும் ஆன்மீக மேம்பாட்டுக்கும் மிகுந்த சிறந்த வழிகாட்டுதலை நம்முடைய தமிழ்நாட்டிற்கு மட்டும் அல்லாமல், இந்தியாவிற்கு மட்டும் அல்லாமல், உலக மக்கள் அனைவருக்கும் அந்த செய்தியை மிக வெற்றிகரமாக, இந்த ஆன்மீக செய்தியை, இந்த மெய் உணர்தல் செய்தியை மிக அற்புதமாக செய்து காட்டி கொண்டிருக்கின்றார். அவர் பக்தர்களுக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், மௌனமாக இருக்க வேண்டும், பேசாமல் இருக்க வேண்டும். பேசாமல் நாம் இருக்கின்ற பொழுதுதான் அந்த இறைவனுடைய சிந்தனையை நம்ம நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு வரும். அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு
7 நாள் மௌன பயிற்சியை வடிவமைத்திருக்கின்றார். 7 நாட்கள் தொடர்ந்து யாரு கூடவும் வெளி சுற்றுப்புற உலகத்தில் தொடர்பு இல்லாமல் 7 நாட்களும் தனிமையில் மௌனமாக பேசாத நிலையை நாம் அனுபவிக்கின்ற பொழுது அது ஒரு பயிற்சி. 7 நாள் பயிற்சியே சம்யமா என்று அந்த பயிற்சிக்கு பெயர். அது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த பயிற்சியை பெற்று அந்த இறை உணர்வு, அந்த பக்தி நிலை, இறைவனுடைய பாதார பிந்தங்களுக்கு நாம் முழுவதும் பரிணாம பங்கெடுத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையை அவர் நமக்கு உருவாக்கி காட்டியிருக்கின்றார். அதுதான் அந்த மெய்ஞானம் அப்படிங்கிறது. அந்த மெய்ஞானம் என்ன அப்படிங்கிறது அருணகிரிநாதர் அவர்கள் மிக அற்புதமாக இந்த பாடல்கள் வழியாக சொல்லி காட்டியிருக்கின்றார். நம்மெல்லாம் தெய்வ வழிபாடு செய்கின்ற பொழுது விக்கிரக ஆராதனை தான் நம்ம எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம். போகிறோம், சாமி முன்னாடி நிற்கிறோம், சாமி நம்மளுக்கு உருவம் தெரிகின்ற பொழுது தான் நம்ம சாமியை பார்த்தோம் அப்படிங்கிற திருப்தி நமக்கு ஏற்படுகிறது. இதெல்லாம் என்னன்னா நம்ம தெய்வத்தை உணர்வதற்கு இருக்கக்கூடிய படிநிலை தான். நம்ம உருவாரத்தின் மூலமாக உருவ வழிபாடெல்லாம் செய்வது என்னன்னா, இதெல்லாம் நம்முடைய பரீட்சார்த்தமாக நம்ம செய்யக்கூடிய காரியம்தான். அந்த படிநிலையிலிருந்து உயர்ந்த படிநிலைக்கு நம்ம போகணும். அந்த உருவமே இல்லாம நம்முடைய உள் மனதிற்கு ஆழ்ந்த சிந்தனைக்கு தெய்வம் நம்முடைய கண்ணுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அந்த நிலை, அந்த மனப்பக்குவம் நமக்கு வரணும். அதான் முதல்ல நீ உருவத்தை வச்சு நீ தெய்வத்தை சிந்திப்பா, அப்புறம் அதுலேயே நிற்கக்கூடாது. அதிலிருந்து நீ அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்கின்ற சிந்தனை இருக்கின்றது. அந்த அளவுக்கு நம்ம ஆன்மீக சாதனைகள் புரிவதில்லை, பரிசோதனைகள் செய்வதில்லை, அந்த தெய்வத்தை உணரக்கூடிய அந்த முயற்சியை நம்ம கை கொள்ளுவதில்லை. இந்த பக்தி நிலையை உணரக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இப்பொழுது இறைவனுடைய கருணையினால நமக்கு வாய்த்திருக்கின்றது. ஆகவே நம்முடைய படிநிலைகளை உயர்த்தி கொள்ளுவதற்கும் நம்முடைய ஆன்மீக சக்திகளை வளர்த்தி கொள்ளுவதற்கும் நம்ம உயர்ந்த படிநிலையை அடைவதற்கும் அருணகிரிநாதர் அமோகமான சந்தர்ப்பத்தை பக்தர்களாகிய நமக்கு இன்றைக்கு நாம் படிக்கக்கூடிய பாடல்கள் வழியாக மிக சிறப்பாக பலனாக்கி இருக்கின்றார். நம்முடைய கடமையெல்லாம் இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு தெளிவு பெற்று உள்வாங்கி அதற்கு அடுத்த ஸ்டெப்பு நம்ம அதை ப்ராக்டிஸ் நம்முடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி அந்த மெஞ்ஞானத்தை நம்ம உணரக்கூடிய ஒரு பக்குவ நிலையை நம்ம அடைய வேண்டும் என்பதை முன்னுரையாக நான் இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக விரும்புகின்றேன். ஆகவே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய 2 முக்கியமான செய்திகளில் அருணகிரிநாதர் முன்னிலைப்படுத்தி இருக்கக்கூடியது, ஒன்று பெண்மை என்பது ஒரு மேன்மை பொருந்திய ஒரு சங்கதி, மேன்மை பொருந்திய ஒரு நிலை. பெண்மையை போற்றுவோம், பெண்மையை பாராட்டுவோம். பெண்கள் இருக்கின்ற இடத்தில் தான் முன்னேற்றம் வந்து முந்திக்கொண்டு நிற்கும் என்கின்ற செய்தி ஒன்றை அருணகிரிநாதர் புலப்படுத்தி இருக்கின்றார். இரண்டாவதாக, இறைவனுடைய திருவுள்ளத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அருணகிரிநாதர் 3 இடங்களிலே மிக தெளிவாக சுட்டிக்காட்டி நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். அவைகளை இப்பொழுது நாம் பாடல் வழியாக பார்ப்பதற்கு நாம் முற்படுவோம். இன்று 7வது பாட்டிலிருந்து நாம் தொடங்குகின்றோம். 7, 8, 9, 10 ஆகிய 4 பாடல்கள் வழியாக இன்றைய சிந்தனையை நாம் முறைப்படுத்தி கொள்ளுவோம். 7வது பாட்டு.
சளத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாயவுண உரத்து திற குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே என்கின்ற முறையிலே இந்த 7வது பாட்டை அருணகிரிநாதர் அமைத்து கொடுத்திருக்கின்றார். இந்த பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய 2 செய்திகள் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் ஆஜானுபாகவாக பக்தர்களுக்கு காட்சியளித்து கொண்டிருக்கின்றார், கருணை கடலாக திகழுகின்றார். ஆனா என்னோட நிலைமை ரொம்ப பரிதாபகரமான நிலைமையா இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல அருணகிரிநாதர் சொல்றார். என்னோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, மிக கேவலமான நிலையில, பரிதாபமான நிலையில நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு செய்தி. 2வது செய்தி, வலிமை வாய்ந்த முருகர், திரண்ட தோள்களை உடைய முருகர், வேல் கொண்டு வேலவராக காட்சியளிக்கக்கூடிய முருகர், அநீதியும் அக்கிரமமும் எங்கெங்கு தலை காட்டுகிறதோ, தலை தூக்குகிறதோ, அந்த அநீதிகளையும் அக்கிரமங்களையும் ஒரு நொடி பொழுதில் அழிக்கக்கூடிய பராக்கிரமசாலியாக திகழ்கின்றார் என்பது 2வது செய்தி. இந்த 2 செய்திகளின் வாயிலாக அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், முருகப்பெருமானே, நீ இவ்வளவு பராக்கிரமசாலியாக திகழ்ந்து அநீதிகளை எல்லாம் அழித்து வேல் தொட்ட காவலனாக விளங்குகின்றாயே, என்னுடைய பரிதாப நிலையை நீ ஒரு கண் ஓரக்கண் கொண்டு பார்ப்பாயாக, என்னுடைய புலம்பலுக்கு ஒரு வழி காண்பிப்பாயாக, என்னுடைய வேதனைகள் நீங்க வேண்டும், நான் வாழ்வில் அயர்ச்சி நீங்கி மலர்ச்சி பெற வேண்டும், அதற்கு நீதான் உறுதுணை செய்ய வேண்டும் என்கின்ற கருத்து, திரண்ட கருத்து தான் இந்த பாடல் வழியாக அருணகிரிநாதர் நமக்கு புலப்படுத்துகின்றார். சளத்தில் பிணிபட்டு கிடக்கின்ற என்னோட நிலைமை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நான் பிணிபட்ட நிலையில நான் இருக்கிறேன். பிணி அப்படின்னு சொன்னாலே நோய்வாய்ப்பட்டு இருத்தல். என்ன நோயில் நான் இருக்கிறேன்னா, சளத்தில் வஞ்சனை, கோபம், பொய், புரட்டு, இதுதான் என்னோட வாழ்க்கையா இருக்குது. அதுதான் சளம். சளத்தில் பிணிபட்டு நான் செய்கின்ற கிரியைகள்ல நல்ல கிரியை எதுவுமே இல்லை. நான் செய்கின்றது எல்லாமே அசட்டு கிரியைகளாக இருக்கின்றன. நான் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் தீய காரியங்கள், தீமை விளைவிக்கின்ற மனம். சட்டியில் இருக்கிறது தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய உள்ளம் சளம் மிகுந்ததாக இருக்கின்றது. ஆகவே என்னுடைய செயல்கள் எல்லாம் அசட்டு செயல்களாக போய்விடுகின்றன. நல்ல செய்கைகளை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய உள்ளம் வெதும்பி போயிருக்கின்றது, வதங்கி போயிருக்கிறது, வாடி போயிருக்கிறது. நான் வஞ்சனையை செய்கின்றேன், பொய் செய்கின்றேன், களவு செய்கின்றேன், காமம் செய்கின்றேன், நான் கெட்டு போயிருக்கின்றேன் என்று வேதனையோடு முருகப்பெருமானை பார்த்து சொல்லுகின்றார். சளத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கின்றேன், நான் தவிச்சு போய் கிடக்கிறேன்னப்பா என்கின்ற தவிக்கும் என்றன் உள்ளத்தில் பிரம்மம். பிரம்மம் அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா, அது மயக்கம். இப்போ என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா மயங்கி போய் இருக்குது. ஏன்னா சளத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கின்ற ஒருவனுக்கு நிலை பெற்ற மனது, நிம்மதியான மனது, சந்தோஷமான உள்ளம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகவேதான் என்னுடைய உள்ளத்தில் பிரம்மம் இருக்கின்றது. என்னுடைய உள்ளத்தில் பரிதாபமான நிலையில நான் இருக்கின்றேன். என்னுடைய உள்ளம் குழம்புன குட்டையாக இருக்கின்ற. பிரம்மம்னா அதான் குழப்பம்,
குழம்பிய குட்டையாக இருந்து தான் தவிக்கின்றேன். முருகா, பெருமானே, வேல் தொட்ட காவலனே, இதை தவிர்ப்பாய், என்னுடைய உள்ளத்தினுடைய சஞ்சலத்தை நீ போக்குவாய், அது உன்னுடைய கடமை. ஏன் அப்படின்னு சொன்னா, நீ செய்துட்டு இருக்கிற காரியமெல்லாம் என்ன சாதாரணமான காரியமா? அநீதியை வெல்லுகின்ற ஒரு பராக்கிரமசாலியாக வல்லவா நீ இருக்கின்றாய் என்று அடுத்த 2 வரிகளிலே காட்டுகிறார். அவுணர் உரத்து திற. அவுணர் அப்படின்னு சொன்னா அசுரர்கள். அசுரர்கள் கெட்டவர்கள். அசுரர்கள் தேவர்களுக்கு கெடுதியை விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தேவர்கள் போய் முருகப்பெருமானிடத்திலே தங்களுடைய குறைகளை சொன்ன பொழுது அசுரர்களை வாட்டி வதம் செய்வதற்கு வேல் தொட்ட காவலனாக புறப்பட்ட முருகனை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அசுரர்களை முருகப்பெருமான் என்ன செய்தார்? அசுரர்களுடைய உரம் மிகுந்த, அந்த வார்த்தை மிக சிறப்பான வார்த்தை அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அந்த உரத்து திறம் அப்படிங்கிறதுல உரம் மிகுந்த உதிரம். நம்முடைய உதிரம் எல்லாம் ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மி அப்படின்னு டாக்டர் நம்மளுக்கெல்லாம் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. ஆனால் இந்த அசுரர்கள் எல்லாம் அவங்களையெல்லாம் ரொம்ப கண்டதையெல்லாம் தின்னு அவர்களெல்லாம் உரமேறி கிடக்கிறாங்க அப்படிங்கிறதான் அருணகிரிநாதர் உரத்து உதிரம், உரம் மிகுந்த உதிரம், அதான் உரத்து திற அப்படின்னா அதுலேயே உதிரம் என்றது உள்ளுக்குள்ள தொக்கிட்டு நிற்கிறத நம்ம அழகா நம்ம பார்க்கிறோம். அந்த உதிரம் அந்த குளத்தில் முருகர் வேல் எடுத்தாரு, அசுரர்களை குத்துனாரு. அங்க ஒரே ரணகளமாக இருக்கின்றது. அசுரர்களை கொன்ற முருகர் அங்க ரத்தம் பீறிட்டு வருகிறது. பீறிட்டு அது என்ன ஆறாக பெறுகின்றது, குளமாக தேங்குகின்றது. குளம் இப்போ இரத்த குளம், இரத்த குளம் சேர்ந்துருச்சு. அசுரர்கள் எல்லாத்தையும் முருகர் கொன்றுட்டாரு. இப்ப யாருக்கு இந்த அசுரர் குளத்தை பார்த்து சந்தோஷமா இருக்குதுன்னா 4வது வரியில அந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். கழுது ஆட. கழுதாட. கழுதாட என்று சொன்னால் இது சந்தோஷமாக பேய்கள் அனுபவிக்கின்றன. அசுரர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அசுரர்கள் பிணங்களாக இருக்கின்றார்கள். பிணம் தின்னும் பிசாசுகளாக இந்த பேய்கள் விளங்குகின்றன. ஒரே குஷி, ஒரே கொண்டாட்டம் இந்த பேய்களுக்கும் பிசாசுகளுக்கும். அந்த குளத்தில் போய் குதித்தார்கள் பேய்கள், குளித்தார்கள், கழித்தார்கள், குடித்தார்கள். எவ்வளவு அற்புதமாக இந்த கருத்துக்களை அருணகிரிநாதர் பதிவு செய்து இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் ஒரு சேர நம்ம உணர்கின்றோம். அவுணர் உரத்து திறத்து குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி. யாருக்கு வெற்றி? முருகருக்கு முதல் வெற்றி. 2வது வெற்றி. இதை அனுபவிக்கிறது யாரு? எல்லாம் பேய்க்கூட்டங்கள். பேய்க்கூட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரே கொண்டாட்டம். முருகருக்கு நன்றி பாராட்டுகிறார்கள். ஏன்னா இங்க இரத்த குளம், இரத்த குளத்துல நீச்சல் அடிக்கிறாங்க, ஒரே சந்தோஷம், இரத்தத்தை குடிக்கின்றார்கள். வெற்றி களத்திலே வேகமெடுத்து சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வெற்றியிலே செருக்கோடு இருக்கின்றார்கள். எனக்கு இணையாக யார் இருக்கின்றார்கள் என்று பேய்களெல்லாம் ரொம்ப சந்தோஷ ஆட்டம் போடுகின்ற அந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொன்னா, முருகா, உன்னுடைய செயல் தானே இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஆகவே அந்த பேய்களை மகிழ்ச்சி செய்தாயே, தீமைகள் புரிகின்ற அசுரர்களை வெட்டி வீழ்த்தினாயே, என்னுடைய பிரமத்தை தவிர்ப்பதற்கு தயவு செய்து நீ முன் வந்து எனக்கு முன் நிற்பாய், எனக்கு உதவுவாய், நான் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கை கொள்ளுவதற்கு என் முன்கை எடுத்து வைப்பாய் இறைவா, எனக்கு உதவுவாய் என்று பணிவோடு விண்ணப்பம் செய்கின்ற இந்த அருமையான பாடல் தான் 7வது பாடல். சளத்தில்
பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் என்றன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய். இது நம்மளுக்கு ரொம்ப தெளிவா நம்மளுக்கு விளங்குது. என்னுடைய பிரமத்தை, என்னுடைய மயக்கத்தை, என்னுடைய சஞ்சலத்தை போக்குவாய், தவிர்ப்பாய் அப்படின்னு சொன்னா போக்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது படத்தை காட்டுறார். 2வது படம் மிக அற்புதமான அருணகிரிநாதர் காட்டியிருக்கக்கூடிய செய்தி படம், அது திரைப்படம் போல விளங்குகின்றது. அவுணர் உரத்து திற குளத்தில் குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட காவலனே என்கின்ற அந்த பதிகம் மிக சிறப்பான பதிகமாக நமக்கு இருக்கின்றது. 8வது பாடலுக்கு நாம் இப்பொழுது வருகின்றோம். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதர துச்சியின் மேல் ஆழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனைய நாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாளை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பிய பாமுகமாருடை தேசிகனே. இந்த பாடலில் தான் இன்றைக்கு அடிக்கோடிட்டு நான் காட்டிய இந்த 2 செய்திகளில் அந்த 2வது செய்தியை இந்த பாடல் முழுவதுக்குமே அருணகிரிநாதர் ஒப்படைக்கின்றார். இந்த கருத்தை சொல்லுவதற்கு இந்த பாடல் முழுவதையுமே அருணகிரிநாதர் அர்ப்பணித்திருக்கின்றார். அந்த மெஞ்ஞானத்தினுடைய நிலை, அந்த உயர்ந்த நிலை, அந்த மெஞ்ஞானத்தை சகலர்களாகி இருக்கக்கூடிய நாம், பக்தர்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி அதை உணர்ந்து அந்த பரமானந்தத்தை அனுபவிப்பது. பரமானந்தம் என்பது 2வது வரியிலே ஆனந்தத்தேன் என்று அருணகிரிநாதர் சொல்றார். அந்த இறைவனுடைய பரிபூர்ண கிருபைக்கு நம்ம பாத்திரமாகக்கூடிய அந்த நிலையை ஆனந்தத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த ஆனந்தத்தேன் எங்கிருந்து வருது அப்படின்னு சொன்னா ஒளியில், பிரகாசத்தில் அது விளைந்தது. அது உயர் ஞானத்து பூதரத்து உச்சியின் மேல் விளைந்தது அப்படின்னு சொல்றார். முருகப்பெருமான் எங்கே குடிகொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் உச்சியிலே தான் குடிகொண்டிருக்கின்றார். குன்றுதோர் ஆடுகின்ற குமரனாக அவர் காட்சியளிக்கின்றார். மலை உச்சியிலே தான் காட்சியளிக்கின்றார். அதுதான் பூதரம். இந்த இடத்துல மலை உச்சி அப்படிங்கிறத உருவகப்படுத்திய அருணகிரிநாதர் இன்னொரு செய்தியாக, ஆழ்ந்த செய்தியாக எதை சொல்லுகின்றார் என்று சொன்னால் நம்முடைய உடம்பினுடைய உச்சியை அருணகிரிநாதர் புலப்படுத்துகின்றார். நம்முடைய உயர் ஞானம் எங்கே நம்மளுக்கு விளைகிறது அப்படின்னு சொன்னோம்னா நம்முடைய தலை உச்சியில தான் அது உணரக்கூடிய நிலை ஏற்படுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம போய் கோயிலுக்கு முன்னாடி, ஆண்டவனுக்கு முன்னாடி நின்று கையெடுத்து முருகா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்றது இல்லை தியானம். தியானம் உண்மையான தியானம், உள் உணர்வான தியானம், மெஞ்ஞானமான தியானம் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் இன்றிலிருந்து நீங்கள் செம்மையாக புரிந்து கொள்ளுங்கள் பக்தர்களே, இதை நீங்கள் செயல் வடிவத்திற்கு கொண்டு வாருங்கள் பக்தர்களே என்று பணிவான விண்ணப்பத்தை அருணகிரிநாதர் இங்கு நமக்கு புலப்படுத்தி இருக்கின்றார். நம்முடைய 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. இந்த உயர் ஞான பூதரத்தை புரிந்து கொள்வதற்கு 6 ஆதாரங்கள் நமக்கு துணை செய்கின்றன. 6 ஆதாரங்கள் என்ன என்ன? மூலாதாரத்தில் தொடங்குகின்றது. நம்முடைய மூச்சு காற்று மூலாதாரத்திலிருந்து மேல் நோக்கி புறப்படுகிறது. அது சுவாதிஷ்டானத்திற்கு வருகிறது. அந்த தொப்புளுக்கு கீழ் பகுதி இருக்கிறது சுவாதிஷ்டானம். அடுத்து மேல் பகுதி தொப்புள் பகுதியில் இருக்கிறது மணிப்பூரகம் என்கின்ற 3வது நிலை. அந்த மணிப்பூரகத்திற்கு மேல நம்ம காற்றை எடுத்துட்டு வர்றது அநாதகம் என்கின்ற பகுதி. அநாதகத்திலிருந்து மேல நீங்க காற்றை எடுத்துட்டு வருகின்றது அந்த தொண்டை பகுதி, விசுத்தி என்கின்ற பகுதி. அப்புறம் அந்த நெற்றி பகுதி தான் அந்த ஆக்னை
என்கின்ற அந்த நெற்றி பருவம். இந்த 6 ஆதாரங்களையும் அப்படியே நம்ம மெதுவாக படிப்படியாக அது சிந்தித்து செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த இறைவனுடைய பதிபக்தி, இறைவனுடைய பக்தியை நம்ம உணர்றோம். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல், அது நம்ம ஆழிங்கிறது மனசுக்குள்ள, அதான் இந்த 6 ஆதாரங்கள் தான் இந்த ஆழி அப்படின்னு சொல்றாரு. இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்னை, அப்புறம் சக்கரம். இந்த 7 சக்கரத்தை சேர்த்துக்கின்ற பொழுது 7 நிலை. அந்த இறுதியில் அந்த சக்கரத்தில் இறை வடிவத்தை ஆழியிலே அங்கதான் விளைகின்றது இந்த ஆனந்த தேன். இறைவனுடைய பதிபக்தி, உண்மையான பக்தியை நம்ம உணர்றோம், ஆனந்த தேனை அனுபவிக்கின்றோம். அது எங்க இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அது கல்லில் இல்லை, மண்ணில் இல்லை, உருவாரத்தில் இல்லை, கோயிலுக்குள்ள இல்லை, பூசாரிகிட்ட இல்லை. அது எங்கப்பா இருக்குது அப்படின்னு சொன்னா அனாதியில் இருக்கின்றது என்று சொல்லுகிறோம். அனாதினா என்ன அர்த்தம்? சூனியம், அது பூஜ்ஜியம். அந்த பூஜ்ஜிய நிலைக்கு நீ எப்போ உன்னைய பக்குவப்படுத்தி கொள்ளுகின்றாயோ அன்றைக்குத்தான் நீ மெய் அன்பன். அது வரைக்கும் நீ பொய் அன்பனாகத்தான் இந்த நாட்டிலே உலவி கொண்டிருக்கின்றாய் என்பதை அருணகிரிநாதர் சுட்டி காட்டி இருக்கின்றார். அனாதியிலே, இது வெட்ட வெளியிலே, இது ஒன்றுமற்ற நிலை. வெளின்னா என்னன்னா ஒன்றும் இல்லாத நிலை, ஆனால் சூனிய நிலை. வெளியில விளைந்த வெறும்பாளை பெற்ற வெறும் தனி. எப்படிப்பட்ட தனி? மிக அற்புதமாக அருணகிரிநாதர் சொல்லி இருக்கின்றாரே, வெறும் பாலை பெற்ற தனியாமா. இது உரமேற்றி, செடி நட்டு, உரமேற்றி, தண்ணீர் ஊற்றி வளர்த்தி அந்த செடியிலிருந்து வரக்கூடிய தனி இல்லை. இந்த தனி எங்கிருந்து விளையுதுன்னா பாலையிலிருந்து விளையுது. பாலைன்னா நம்மளுக்கு தெரியும், ஒண்ணுமில்லாததான் நம்ம பாலை அப்படிங்கிறோம். அரிசி அது பாலையா போயிருச்சு அப்படின்னு சொன்னா அது உபயோகமற்று போய்விட்டது அப்படின்னு சொல்றோம். அப்ப பாலைங்கிறது எதை குறிக்குதுன்னா உபயோகமற்ற தாவரத்தை தான் பாலைங்கிறது. ஆக இந்த வெறும் தனி அப்படிங்கிறது எதிலிருந்து விளைந்த வெறும் தனின்னா வெறும் பாலை பெற்ற, எல்லாமே வெறுமை, எல்லாமே சூனியம், இது எல்லாமே ஒன்றுமில்லாத நிலை. நீ கரைந்து போகக்கூடிய நிலையை என்று எட்டுகின்றாயோ அன்றுதான் நீ கடவுள் உன்னுடைய கண்ணுக்கு புலப்படுவார் என்பதை நிர்தாட்சணியமாக யதார்த்தமாக இந்த இடத்திலே அருணகிரிநாதர் மிக அழகாக நமக்கு பதிவு செய்து காட்டியிருக்கின்றார். பக்தர்களாகிய பக்குவம் பெற்ற பக்தர்களாக நாம் எல்லாம் விளங்குகின்றோம். இதையெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடிய மனப்பக்குவம் நம்மளுக்கெல்லாம் ஏற்பட்டுருச்சு. ஆகவே இறைவனுடைய உள்ளார்ந்த நிலையை, மெய்யன்பு நிலையை அடைவதற்கு உரிய நிலையை எட்டி பிடிப்பதற்கு, அடுத்த படி நிலையை நம்ம ஏறி பிடிப்பதற்கு, நம்முடைய மனத்தை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு அரிய சந்தர்ப்பத்தை அருணகிரிநாதர் இந்த பாடல் வழியாக அருளியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். தெளிய விளம்பியவா, இவ்வளவு தெளிவா நீ சொல்லி இருக்கிறியப்பா. நான் தெளிய விளம்பியவா முகம் ஆறுடைய முருகப்பெருமானே தேசிகனே என்று மிக அற்புதமான இந்த பாடலை இன்றைக்கு சிந்திக்கக்கூடிய ஒரு அருமையான, புனிதமான, மங்களகரமான ஒரு வேளை நமக்கு அமைந்திருக்கின்றது. நம்முடைய மன பக்குவத்தை, இதெல்லாம் நம்ம இந்த சத்சங்கம் எல்லாம் கூடி இந்த மாதிரியான சிந்தனைகளை எல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த வேலுண்டு பயமில்லை என்கின்ற சத்சங்கம் நமக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கின்றது. இதை நம்ம பயன்படுத்துவதற்கு இந்த அருணகிரிநாதருடைய பாடல் மிக முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே நான் புலப்படுத்தி கொண்டு, இதனுடைய முழுமையான பொருளை நீங்கள் உணர வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து நம் எல்லோருக்கும் இந்த பாடலினுடைய முழு பொருள் பதிவாக வேண்டும். இந்த முழு பொருளுடைய பயனை நம்ம பெறுவதற்கு
நம்ம முத்தாய்ப்பாக முந்திக்கொண்டு செயல்பட வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்நாளிலே இறைவனை முழுமையாக அனுபவிப்பதற்கும் ஆனந்த தேனை பருகுவதற்கும் அற்புதமான சந்தர்ப்பத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த பாடல் உறுதுணையாக இருக்கிறது. ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சியின் மேல் ஆழியில் விளைந்ததோர் ஆனந்த தேனை அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாளை பெற்ற வெறுந்தனியை தெளிய விளம்பியவா முகம் ஆருடை தேசிகனே என்று மிக அற்புதமாக அந்த உள்ளார்ந்த நிலை அறிதலும் புரிதலும் அடுத்த நிலை அந்த உணர்தல் நிலைக்கு எப்படி நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சிக்கு இவர் இந்த ஒரு அருணகிரிநாதர் விளக்கம் சொல்லி இருக்கிறாரு. இந்த விளக்கத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம பயிற்சியை பெற்று நாம் பக்தி நிலையில் முன்னேற்ற பாதையில் முன்னடி எடுத்து வைப்பது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய கடமை என்று சொல்லி அடுத்த பாடலான 9வது பாடலுக்கு நான் வருகின்றேன். தேனென்று பாகென்று உவமை கொணாமொழி தெய்வ வள்ளி கோனன்றெனக்கு உபதேசித்ததொன்றுண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரன்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்று என்கின்ற இந்த 2வது பாடலை நம்ம சிந்திப்பதற்கு வருகின்றோம். 9வது பாடல். இந்த பாடல்ல நான் கோடிட்டு காட்டிய அந்த பெண்மையை அருணகிரிநாதர் அங்கீகாரம் செய்திருக்கின்றார் என்ற செய்தியை நான் உங்களிடத்திலே சொன்னேன். அந்த செய்தியை இந்த பாடல் வழியாக நம்ம பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு அமைந்திருக்கின்றது. வள்ளியை முருகப்பெருமான் முன்னிலைப்படுத்துகின்றார். சிவபெருமான் பார்வதி தேவியை முன்னிலைப்படுத்தினார். அன்றைக்கு சிவபெருமான் பார்வதி தேவிக்கு எப்படி முன்னிலைப்படுத்தினாரு? தன்னுடைய ஒரு பாகத்தையே அர்ப்பணிச்சிட்டார். தன்னுடைய ஒரு பாகத்திலேயே உமை ஒரு பாகனாக. இன்றைக்கெல்லாம் நம்ம பாராளுமன்றத்திலேயும் சட்டசபையிலேயும் பெண்கள் அதிர குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு 33% எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும், பங்களிப்பு வேண்டும் அப்படின்னு எல்லாம் நம்ம சமுதாயத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு அன்றைக்கே 50% விழுக்காடு பங்க பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது உமை ஒரு பாகன் என்கின்ற செய்தியின் வழியாக நம்ம பார்க்கின்றோம். அபிராமி பட்டர் தன்னுடைய அந்தாதியிலும் இதே கருத்தை சொல்லி இருக்கின்றார். அந்தாதியில என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அவளேங்கிறது யாரு அப்படின்னு சொன்னோம்னா தேவிதான் முன்னிலைப்படுத்தப்படுபவள், தேவிதான் முன் நிற்பவள். அவளே அவர் தமக்கு அன்னை ஆகினாள். அன்னை என்கின்ற அந்தஸ்தை, தலைவி என்கின்ற அந்தஸ்தை அவள் பெற்றிருக்கின்றாள் என்பதை அபிராமி பட்டர் வாயிலாகவும் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானும் அதே மாதிரி தான் சாதாரண மானுட பெண்ணாக, ஒரு குரத்தி பெண்ணாக, ஒரு திணைப்புலம் காத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்ணை எந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கின்ற பொழுது, சாதாரண வள்ளி என்ன வள்ளி ஆகியிருக்கின்றாள் என்றால் தெய்வ வள்ளி ஆகியிருக்கின்றாள். அது முருகப்பெருமான் பெண்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம். பெண்மை என்று சிறப்பு பெறுகிறதோ அன்றுதான் சமுதாயம் சிறப்படையும் என்பதை முருகப்பெருமானுடைய வாயிலாக நம்ம தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம். தேனென்றும் பாகென்றும் உவமை சொன்னாலே அது பத்தாதுங்கிறார். தெய்வ வள்ளி அப்படிப்பட்ட சிறப்பு பெற்றவள், தராதரம் மிக்கவள், குணம் மிக்கவள், குணக்குன்றாக திகழக்கூடியவள். தேனென்று பாகென்று உவமி கொணா மொழி
தெய்வ வள்ளி. அவளுடைய மொழி, தமிழ் மொழி அப்படிப்பட்ட தேன் போன்றது, பாகு போன்றது, பால் போன்றது, சிறப்பானது, இனிமையானது. அவள் தெய்வ வள்ளி ஆனாள். நான் யார்? அந்த தெய்வ வள்ளிக்கு கோன். தெய்வ வள்ளியினுடைய கணவன் நான். தெய்வ வள்ளியினுடைய கணவனாகிய நான் உபதேசிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். இது தான் தெய்வ வள்ளியை சிறப்பித்து கூறிய பகுதி. இதுதான் தேனென்று பாகென்று உவமி கொணாமொழி தெய்வ வள்ளி. தெய்வ வள்ளி முருகப்பெருமான் கோன். கோனாகிய நான் உலகிற்கு உபதேசிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என்ன உபதேசம் உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன்? உள்ளார்ந்த மெய்யன்பு, உள்ளுணர்வு, உண்மையான பக்தி நிலை என்ன என்று சொல்லுவதற்காக உங்களுக்கு நான் வந்திருக்கின்றேன். உங்களை நீங்கள் முதன்மைப்படுத்தி கொண்டு நான் என்றும் தான் என்றும் அகங்காரம் பிடித்தும் ஆங்காரம் பிடித்தும் அலைந்து கொண்டிருந்தால் அது நீங்கள் உருப்பட மாட்டீர்கள். நீங்கள் பரம்பொருளை உண்மையாக உணர வேண்டும் என்று சொன்னால், அவர் எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால், தேனென்று பாகென்று உவமி கொணாமொழி தெய்வ வள்ளி கோனென்று எனக்கு உபதேசித்தார். முருகப்பெருமான் உபதேசித்தார் ஒன்று. அதை நான் உங்களிடத்தில் கூறுகின்றேன். அது ஐம்பூதங்களுக்கும் கட்டுப்படாதது அப்படிங்கிறார். வானன்று, காலன்று. வான் நம்மளுக்கு தெரியும். கால் அப்படின்னு சொன்னா காற்று. தீ அன்று, நீர் அன்று, மண்ணும் அன்று. ஐம்பூதங்களும் வந்துருச்சு. வானன்று, காலன்று, தீயன்று, நீரென்று, மண்ணும் அன்று. இதெல்லாம் ஒரு அடையாள பொருள்கள் தானப்பா. இறைமையை உணர்த்துகின்ற அடையாள பொருள்கள் தான். ஆனா இதுவே அடையாளம் இல்லைப்பா. இதுக்கு மேல நீ புறப்பட்டு வந்தேன்னா தான்ப்பா அந்த உள்ளார்ந்த உணர்வை பெற முடியும், அந்த பக்தி நிலையை பெற முடியும் என்று இரண்டாவது செய்தியாக முதல் பாடல்ல இன்றைக்கு சிந்தித்த அந்த முதல் கருத்துல நம்ம என்ன பார்த்தோம்? வெறும்பாளை பெற்றெடுத்த வெறுந்தனி நிலையை நீ உணர வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. இந்த இரண்டாவது பாடல்ல என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, பரம்பொருள் அப்படிங்கிறது வானன்று, காலன்று, தீயன்று, நீரன்று, மண்ணும் அன்று, தானன்று, நான் அன்று, அசரீரி என்று, சரீரியும் அல்ல. எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக, விளக்கமாக, தெளிவாக இந்த இடத்துல முருகப்பெருமான் பரமநிலை, பக்தி நிலை என்றால், பக்தியின் உச்சநிலை என்றால் என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை என்று கரைத்து ஒன்றுமில்லாதவனாக நீ ஆக்கி கொள்ளுகின்றாயோ அன்றுதான் நீ பரம்பொருளை உணர முடியும். இது ஐம்பூதங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை அப்படிங்கிறத வானன்று, காலன்று, தீயன்று, நீரன்று, மண்ணுமன்று, தானன்று, நானன்று, அசரீரி என்று. சரீரி, அசரீரியும் இல்லை, அசரீரி. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு முருகப்பெருமான் நேரிலேயே வந்து காட்சி அளிச்சாருங்க, முருகப்பெருமான் நான் பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவேன், வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவேன் அப்படின்னு சொன்னாருங்க அப்படின்னு, அசரீரி வாயிலாக வந்தாரு அப்படின்னு சொன்னாரு சொல்லுவாங்க. அதுகளையெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அதெல்லாம் வெளி வேஷம். அந்த வேஷத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு நீங்க உண்மை நிலையை உணர வேண்டும், உண்மை பக்தர்களாக திகழ வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லித் தருகின்றேன், உங்களுக்கு அறிவுரை பகருகின்றேன், நான் வழிகாட்டியாக இருக்கின்றேன் அப்படின்னு முருகப்பெருமானே தத்ரூபமாக வந்து சொன்ன வார்த்தைகளாக இங்கு அமைகின்றது. கோனென்று எனக்கு உபதேசித்தது ஒன்றுண்டுங்கிறார். யாரு? அருணகிரிநாதர். முருகப்பெருமானே எனக்கு வந்து நேரடியாக உபதேசம் பண்ணாரப்பா. நான்
அதை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாம, சுயநல உணர்வு இல்லாம, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்ற அந்த பரந்த மனப்பான்மையுடைய நான் உங்களுக்கெல்லாம் நான் சொல்லுகின்றேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், இதன்படி நீங்கள் நடந்தீர்கள் என்று சொன்னால் அந்த இறைவனுடைய அந்த பரமபத வாசலை நீங்கள் அடைவதற்கும் அவருடைய பேரின்பத்தில் திளைப்பதற்கும் ஆனந்த தேனை அருந்துவதற்கும் அற்புதமான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதுதான் வானன்று காலன்று தீ என்று நீரென்று மண்ணுமென்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே என்கின்ற பாடலாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை படிக்கின்றேன். விளக்கம் மிக தெளிவாக நமக்கு தெரிந்திருக்கும். தேனென்று பாகென்று உவமி கொணாமொழி தெய்வ வள்ளி கோனன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ வானன்று காலன்று தீயன்று நீரென்று மண்ணுமன்று தானன்று நானன்று அசரீரி என்று சரீரி என்றே என்பதாக இந்த பாடல் முடிகின்றது. இன்றைய பாடல் இறுதி பாடலாக 10வது பாடலை நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். இந்த பாடல்ல 2 செய்தி இருக்குது. 2 செய்தியில 3வது முறையாக அந்த தனிமை நிலையை பற்றி மீண்டும் அருணகிரிநாதர் ஒரு செய்தியை 3 தடவை சொல்லி காட்டுறாரு. அப்பா, ஒரு தடவை சொன்னா விளங்கி காட்டி பரவாயில்லைப்பா, 2வது தடவை சொல்றேன்ப்பா, இல்லைப்பா 3வது தடவையும் சொல்றேன்னப்பா, மற்றும் 3 தடவையும் சொன்னதுக்கு முன்னாடி இன்னும் நீ கேட்காம இருந்தீங்கன்னா என்னப்பா சொல்றது அப்படிங்கிற மாதிரி பரம பக்தர்களுக்கு 3வது முறையாகவும் இந்த சூனிய நிலையினுடைய முக்கியத்துவத்தை, கரைந்து போகின்ற மனிதனில் கரைந்து போகின்ற தத்துவத்தை, இந்த ஆசாபாசங்களை எல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு நிலையை, இந்த ஆசைகளுக்கும் பாசத்திற்கும் நீ கட்டுப்பட்டு இருந்தீன்னா நீ பரம பிதாவை நீ கண்டெடுக்க முடியாது என்கின்ற ஒரு பரிணாமமான உண்மையையும் 3வது முறையாகவும் இந்த பாடலில் சொல்லி காட்டியிருக்கின்றார் அருணகிரிநாதர். இது ஒரு பகுதி. 2வது பகுதியாக அந்த பெண்மைக்கு முதல்ல தேனென்று பாகென்று உவமி கொணாத தெய்வ வள்ளி என்று ஒரு முறை அந்த பெண்மையை போற்றி நமக்கு அருணகிரிநாதர் புலப்படுத்தினார். இந்த பாடலிலும் பெண்மை போற்றப்படுகின்ற செய்தி. அதுல 2 மிக முக்கியமான வார்த்தையை அருணகிரிநாதர் பயன்படுத்தி இருக்கிறார். பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுக்கு 2 மிக அற்புதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒன்று, பெண்மை ஒரு சொல்லி அவள் சொற்களில் தேர்ந்தவள், அவள் சொற்களில் அவள் சிறப்பு பெற்றவள், சொல்வாக்கு உடையவள். பெண்களுடைய அற்புதம் இதுதான். அவங்க சொன்னா அது தெய்வ வாக்கு மாதிரி. சொல்லில் வல்லவள், சொல்லத்தக்கவள், சொல்லில் சிறந்தவள் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லி அவள் சொல்லி அப்படின்னு சொல்றார். எப்படிப்பட்டவள் ஒரு பெண் அப்படின்னு சொன்னா சொல்லி அப்படின்னு சொல்றாரு. 2வதாக அவள் சாதாரணமா வாய்ப்பேச்சுக்காரி மட்டும் இல்லையா, சொல்லி என்கின்ற வாய்ப்பேச்சுக்காரி மட்டும் இல்லையா, அவள் ஒரு வள்ளி என்று சொன்னால் வலிமை மிகுந்தவள். எடுத்த காரியத்தை அதை நிமித்தம் பண்ணி நிறைவேற்றி காட்டக்கூடிய ஒரு காரிய தரிசியாக, காரியாக, ஒரு கடமைவாதியாக, ஒரு சாதனை வள்ளலாக பெண்மை திகழுகின்றது. பெண் திகழுகின்றாள். இதுதான் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண். அந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி 2 வார்த்தைகளை இந்த பாடல்கள்ல சொல்லி வள்ளி என்று அருணகிரிநாதர் மிக அற்புதமாக காட்டியிருக்கின்றார். அதை இப்பொழுது நம்ம பாடலை பார்ப்போம்.
சொல்லுகைக்கில்லை என்றெல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்ட வாயிகள் வேதன் அல்ல கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோழண்ணல் வல்லபமே என்று அருணகிரிநாதர் அந்த பெண்மையை எவ்வளவு சிறப்பு செய்திருக்கின்றார் அப்படிங்கிற செய்தியை முதல்ல நம்ம பார்க்கிறோம். தெய்வ வெள்ளி அப்படின்னு சொன்னாரு. அவ எந்த ஊரை சேர்ந்தவள், எந்த நாட்டை சேர்ந்தவள் அப்படின்னு சொன்னா கொல்லி நாட்டை சேர்ந்தவள். கொல்லியை சேர்கின்ற மலைப்பகுதியான அந்த கொல்லி நாட்டை சேர்ந்த மலை பிரதேசத்து பெண் அவள் எப்படிப்பட்ட குணம் வாய்ந்தவள், சாதுரியம் வாய்ந்தவள் அப்படின்னு சொன்னா அவள் சொல்வாக்கு உடையவள். சொல்லியை, அந்த தெய்வ வெள்ளி அவள் ஒரு சொல்வாக்கு மிக்கவளாக அவள் திகழ்கின்றாள். சொல்லுகின்ற அனைத்தையும் அவள் மங்களகரமாக சொல்லுகின்றவள், நல்ல வார்த்தைகளையே சொல்லுகின்றவள், நயம் பயக்கும் செய்திகளையே நமக்கெல்லாம் சொல்லுகின்றவள் என்கின்ற கருத்துப்படுகின்ற வகையிலே சொல்லியை என்று சொல்லி கல்வரை அப்படின்னு சொன்னா இவ எந்த பகுதிக்கு சேர்ந்தவள்னா நிலத்தை 4 கூறுகளாக்கி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று பகுத்திட்டு காட்டியிருக்கின்றார்கள். அந்த பகுப்பிலே குறிஞ்சியை சார்ந்த பெண் இவள் கல்வரையை சேர்ந்த பெண். இவள் குறிஞ்சி நிலத்துக்கு சொந்தமானவள். கொவ்வை செவ்வாய், அவளுடைய மேனி அழகை மிக அற்புதமாக அருணகிரிநாதர் கொவ்வை செவ்வாய், சிவந்த வாயுடைய வலிமை வாய்ந்தவள். அவள் சொல் மட்டும் இல்லை, அதை சொன்னபடி செயலாக்கி காட்டக்கூடிய வன்மை அல்லது வலிமை மிகுந்தவள் ஒரு பெண் அப்படிங்கிறது பெண்மைக்கு மிகச்சிறந்த அதிகாரமும் அங்கீகாரமும் சிறப்பும் இன்றைய பாடல் வழியாக நமக்கு அமைந்திருக்கின்றது என்பதை நான் சுட்டிக்காட்டுவதற்கு விரும்புகின்றேன். வல்லியை புல்கின்ற, புணருகின்ற, காதலிக்கின்ற, மால்வரை தோள், திரண்ட தோள் கொண்ட அண்ணல் முருகப்பெருமான். அவர் வல்லபம்னா வலிமை வாய்ந்தவராக திகழ்கின்றார். ஆக இப்படியாக வள்ளியினுடைய பெருமையை சொல்லி அதன் மூலமாக பெண்மையினுடைய பெருமையை பறைசாட்டி காட்டியிருக்கின்றார் அருணகிரிநாதர். கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே என்று சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட அந்த தெய்வ வள்ளி மூலமாக நான் என்ன சொல்லுகின்றேன் அப்படின்னு சொன்னா, சொல்லுகைக்கு இல்லை என்றெல்லாம் இழந்து சும்மாவிருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவா. முருகப்பெருமானே, எனக்கு நீ உயர்ஞான பூதரத்தை காட்டினாய். அந்த உச்சியிலிருந்து ஞானத்தேனை பருகுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாய். அந்த ஞானத்தேன், அந்த உள்ளார்ந்த தேனை நீ அங்கும் இங்கும் தேடிக்கொண்டிருக்காதே, அனாவசியமாக அலையாதே. அது வானில் இல்லை, காற்றில் இல்லை, தீயில் இல்லை, மண்ணில் இல்லை என்றெல்லாம் நீ காட்டினாய். இறுதியாக நீ என்ன சொன்னாய் என்று சொன்னால், நீ அமைதியாக இரு, எதுவுமே சொல்லுவதற்கு இல்லை என்கின்ற நிலை. அந்த கந்தர் அனுபூதியில, கந்தர் அலங்காரம் இப்பொழுது நம்ம படித்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அனுபூதியில மிக அற்புதமாக இதே கருத்தை அருணகிரிநாதர் பதிவு பண்ணி இருக்கின்றார். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். முருகப்பெருமானுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்பதை செம்மான் மகளை திருடும் திருடன்
பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு. அந்த 12வது பாடல் இது கந்தர் அனுபூதியில மிகச்சிறந்த பாடல். இன்றைய செய்தியை வலியுறுத்துகின்ற அதே பாடல் அங்கும் இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கிறோம். சும்மா இரு அப்படின்னு சொல்றாரு. நீ ஒண்ணுமே செய்யாதீப்பா, அமைதியாக இரு, கண்ணை மூடு, தியானம் செய், அது மணிக்கணக்காக தியானம் செய், தெய்வத்தையே நினைந்து இரு. அந்த உயர்ஞான பூதரத்தின் உச்சியிலே விளைந்த ஆனந்த தேன் சித்திக்கும், உன்னுடைய உள்ளத்திலே வந்து சித்திக்கும் என்பதை சும்மா இரு சொல் அற. அந்த கந்தர் அனுபூதியில் என்ன சொல்லி இருக்கிறாரு? சும்மா இரு முதல்ல. அடுத்தது என்ன சொன்னாரு? சொல் அற. சொல்லு, பேசாதீப்பா, பேச்சை நிறுத்து. உன்னுடைய பேச்சு நிறுத்துகின்ற பொழுதுதான் உனக்கு அமைதி வருகின்றது. அமைதியைத்தான், அமைதியின் மூலமாகத்தான் நீ ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இன்றைக்கு நீ உன்னுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, சளத்தில் பிணிபட்டு உளத்தில் பிரமத்தோடு நீ இருக்கின்றாய். சளத்துல பிணிபட்ட நிலையில நீ இருக்கின்றாய், வேதனையோடு இருக்கின்றாய், சஞ்சலத்தோடு இருக்கின்றாய். உன்னுடைய மனம் தேங்கிய குட்டையாக, குழம்பிய குட்டையாக இருக்கின்றது. இதிலிருந்து நீ மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீ தனிமையை கடைப்பிடி. தனிமை ஒன்றே உனக்கு இனிமை பயக்கும், இனிமையை தரும். நீ பேச்சற்ற நிலையை உருவாக்கு. சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து, அதுதான் அந்த பூஜ்ய நிலைங்கிறது தான் எல்லாம் இழந்துங்கிறது. உன்னை நீ கரைத்து கொள்ளக்கூடிய, கரைந்து போக வேண்டும். நான் இல்லை, சரீரி இல்லை, அசரீரி இல்லை, தான் இல்லை, நான் இல்லை, ஒன்றுமே இல்லைப்பா, நான் என்னால எதுவுமே ஆகாதப்பா, நீதான்ப்பா சதம் அப்படின்னு முருகப்பெருமானே கதி என்று நம்மெல்லாம் எத்தனை விழுக்காடு போட்டு பார்த்தோம்னா எத்தனை விழுக்காடு அப்படி முருகப்பெருமான சதம்னு நம்பி இருக்கிறோம். நம்ம விழுக்காடு மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த இப்ப அருணகிரிநாதர் சொன்ன அதி உன்னத நிலையை நம்மளால அடைய முடியாத ஒரு நிலையில இருக்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் உலகாயுதத்தில் இருக்கிறோம், உலகத்து பற்று பாசங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஐம்புலன்களுடைய ஆட்சிக்கு நம்ம அடிமையாகி போய் இருக்கிறோம். இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா, சளத்தில் பிணிபட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் நிலைதான் நம்மளுக்கெல்லாம் இருந்துட்டு இருக்குது. அந்த நிலையிலிருந்து நீ உயர்ந்த நிலையை எட்டி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள், சும்மா இருக்கக்கூடிய எல்லைக்கே என்னை அழைச்சிட்டு போயிட்டியப்பா முருகா, எல்லையுள் செல்ல என்னை விட்டவா இகல் வேலன். வேலன், அந்த புகழ் வேலன், இகல் வேலன் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு எனக்கு சும்மா இருக்கக்கூடிய தத்துவத்தையும், தனிமையில் இருக்கக்கூடிய தத்துவத்தையும், நான் தியானத்தின் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும், அந்த பயிற்சியினுடைய தத்துவத்தையும் அருணகிரிநாதர் மிக அழகாக இந்த பாடலிலே சொல்லி காட்டியிருக்கின்றார். சொல்லுகைக்கு இல்லை என்று எல்லாம் இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என்னை விட்டவாயிகள் வேலன், நலல் கொல்லியை சேர்கின்ற சொல்லியை கல்வரை கொவ்வை செவ்வாய் வல்லியை புல்கின்ற மால்வரை தோள் அண்ணல் வல்லபமே என்பதாக இந்த பாடல் 10வது பாடல் நிறைவு பெறுகின்றது. இன்றைக்கு இந்த 4 பாடல்களையும் நான் மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கொண்டதற்கு காரணம், அந்த மெஞ்ஞானத்தை புலப்படுத்துகின்ற அந்த செய்தியை அருணகிரிநாதர் இந்த 3 செய்திகள் வழியாக
4 பாடல்களிலும் இந்த 3 செய்திகளின் மூலமாக மிக சிறப்பாக புலனாக்கி காட்டியிருக்கின்றார் என்பதற்காகத்தான் இந்த 10வது பாடலையும் சேர்த்து இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டேன். இன்றைக்கு இதுகாரம் கேட்டுக்கொண்டிருந்த நீங்கள் அந்த மெஞ்ஞானத்தினுடைய முழு பொருளையும் அந்த புரிந்து கொள்ளுவதற்கும் உணர்ந்து கொள்ளுவதற்கும் ஒரு தளம் இன்றைக்கு நம்ம அமைத்திருக்கிறோம். இந்த தளத்தின் மேலே நம்ம அமர்ந்துட்டு அந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ள வேண்டும். அந்த சூனிய நிலை, அந்த தியானத்துக்கு பேரே சூனிய தியானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. சூனியம் அப்படின்னு சொன்னாலே நம்மை இழந்த நிலை. நான் அப்படிங்கிற அந்த தற்பெருமை, தன்னிலைப்படுத்துதல், முன்னிலைப்படுத்துதல் அதெல்லாம் இல்லாமல் அதான் அந்த சரணாகதி தத்துவம் சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு இன்றைக்கு இந்த 3 பாடல்களும் அருமையான விளக்கம் அருணகிரிநாதர் புலப்படுத்தி இருக்கின்றார். அதனால்தான் நான் இன்றைக்கு நம்முடைய அமர்வின் முற்பகுதியிலேயே சொன்னேன், இன்றைக்கு அமர்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் பாக்கியம் செய்த பெருமக்கள் என்று கருதுகிறேன். ஏன்னா இறைவன் உணர்த்திய அந்த மெய்ப்பொருளை, மெய்ப்பொருளுடைய உயர்வை, அதனுடைய தன்மையை, அதனுடைய தத்துவத்தை, அதனுடைய பராக்கிரமத்தை அதை நம்ம செவி மடுத்து சிந்தையில் வச்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அடுத்தது நம்முடைய பொறுப்பு தான் அதை பதிவு பண்ணிக்கிறதும், அதை நம்முடைய சிந்தையில் வச்சுக்கிறதுக்கும், நம்முடைய இதய தாமரையிலேயே அதை வீட்டிருக்க மாதிரி செய்து கொள்வது அது நம்முடைய இந்த பிறவி பெரும் பயனை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னால், இறை நிலையை அடையணும்னா இந்த பயிற்சி தான் நம்மளுக்கு அடிப்படை பயிற்சி, ஆதார பயிற்சி என்கின்ற இந்த செய்தியே இன்றைக்கு அருணகிரிநாதர் வாயிலாக நமக்கெல்லாம் அறிந்து கொள்ளுவதற்கு ஒரு அற்புதமான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. இந்த செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுவதற்கு அமைந்த ஒரு வாய்ப்பை இறை வாய்ப்பாக நான் கருதுகிறேன். பெருமான் கொடுத்த வாய்ப்பாகத்தான் நான் இதை கருதுகின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் புலனாக்கிக் கொள்ளுகின்றேன். நன்றி, வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. வணக்கம். பாடுங்க, வாழ்த்து பாடல் பாடுங்க. சொல்லு கிருஷ்ணா, விளக்கம் சொல்லிட்டு கூட வாழ்த்து பாடல் பாடு. சொல்லுமா, சொல்லுங்கக்கா, புரியல. நீங்க சொல்லு. இன்றைய கொஞ்சம் ஐயா பேசுன உள்வாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாழ்த்து பாடல் பாடி முடியும். சரிங்க ஐயா. இன்றைய விளக்கம் 4 பாடலுக்கு விளக்கம் மிகவும் அருமைப்பா. முதல் நீங்க சொன்ன பாடல் ஆரம்பிக்கும் முன்னாடியே அதனுடைய உள்ள விளக்கத்தை, உள்ள இருக்கிற கருத்துகள் சொன்னீங்க ஐயா. 2 கருத்துக்கள் சொன்னீங்க. முதல் கருத்து பெண்ணின் பெருமையை பற்றி அருளிகாத உயர்த்தி கூறியுள்ளார் என்ற கருத்து. 2வது மெய் உணர்தல். இதை நன்கு உணர்ந்து அறிந்து புரிந்து உணர்ந்து உணரணும் அப்படின்றத 2த்துக்கும் முதல் இது சொன்ன 2 உதாரணங்கள் சொன்னீங்க. பெண் தான் நமக்கு இளங்கோடிகள் சொன்னது, கண்ணதாசன் புகழ்ந்து கூறியது, இதெல்லாம் விளக்கம் கொடுத்தீங்க. ஆனா பெண்ணின் பெருமையை அருணகிரிதான் அவரை உயர்த்தி சொல்லியிருக்காருங்க. நம்ம இறைவனை உணரணும். எல்லா இதையும் விட்டு நம்ம பாசத்தை எல்லாத்தையும் விட்டு நம்ம இறைவனை நன்கு உணர்ந்தாதான், அவனோட திருவடியை சேர்ந்தாதான் நம்ம அவன் அருளை பெற முடியும்ன்றத 2வது பாடல் மூலமா நல்ல விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. 4வது பாடலும் ரொம்ப அருமைங்க ஐயா. சலத்தில் பிடிப்பட்டு அசட்டு கிரியில் தவிக்கும் என்ன சலத்தில்னா நாம இது சலத்தில்னா வஞ்சனை, காமம், களவு, மற்ற எல்லா அந்த தீய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் என்ற இத பிணி நம்ம கிட்ட இருக்க, அந்த பிணியை விடணும், விட்டு நம்ம இறைவனை பிடிக்கணும்ன்ற அந்த இதை நான் கரெக்டா சொன்னீங்கப்பா முதல் இதுக்கு. 2வது ஆனா அந்த இதை கேட்க முடியல. அந்த இது அழகா சொன்னீங்க ஐயா. அந்த முதல் பாட்டுக்கு 2வது பாட்டு அழியில் விளைந்தது ஒரு ஆனந்த தேனை, அனாதையில் அணியில் விளைந்த ஆனந்த தேனை.
என்ன 2வது பாடல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. 3வது பாட்டு தேனின்று பாகின்று உவக்கின்ற ஒனா மொழி தெய்வங்கள். தெய்வ வழியை வந்து அவ்வளவு உயர்த்தி சொல்றாங்க ஐயா. அந்த 3வது பாட்டு பானுன்னா தெய்வ வள்ளியை உணர்ந்து நம்ம வந்து இந்த 6 ஆதாரங்கள் 5 ஐம்பூதங்களும் இல்ல, அசரீரி இல்ல, இது சொல்ல எதுவுமே இல்லை. இதனால நான் அவர் உபதேசித்தது, முருகன் உபதேசித்தது நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த இதான வானால் கால் அன்று தீ அன்று நீரன்று, அதான் வான்னா வந்து வானம், காற்று, தீ, நீர், மண்ணு, அசரீரி, இது எதுவுமே தான் நான் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அதை நாமளே இதனால வர்றதில்லை, நம்மளுடைய மனதால உணர்ந்து இது பண்ணாதான் அவரோட உபதேசம் நமக்கு கொடுத்திருக்காருன்றது அருணகிரிநாதர் சொன்னதாக சொன்னீங்க. 2வது வந்து இது வள்ளியை பத்தி வள்ளி கொல்லி சிறுகிற மலை பிரதேசத்தை சேர்ந்த வள்ளி சொல்லும் வார்த்தைகள்ல அவளுடைய அழகையும் சொல்லி அவங்க சொல்லுகிற வலிமை வாய்ந்தவங்கன்னு சொல்லிட்டு நம்ம பெண்ணின் பெருமையை விட்டு வள்ளியுடைய பெருமையை அவ்வளவு அழகா சொன்னீங்க ஐயா. அது நம்ம சும்மா இருக்கணும், சும்மா இருந்து எல்லைக்கு செல்ல விட்டா இயல் வேலை நல்ல. நம்ம சும்மா இருந்து மௌனத்தை கடைபிடித்து அந்த நம்ம உணர்வுகளை கட்டுப்படுத்தி உணரணும். இறைவனை நம்ம இதயத்துல உணர்ந்தாதான் நமக்கு அவன் அருள் கெட்டோம்ன்றது நல்லா அழகா தெளிவா சொன்னீங்க ஐயா. இந்த 4 பாடலுடைய விளக்கங்கள் அருமை. இன்னும் நாங்க புரிஞ்சுக்கணுங்க ஐயா. நீங்க நிதானமா அழகா சொன்னீங்க, ஆனா நிறுத்தி நிதானமா இன்னும் கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு உள்ள உணர்றோம், அந்த உணர்வை வெளிப்படுத்த தெரியல. அருமைங்க ஐயா, அருமை. நன்றி. கிரிஜா அம்மா பேசுங்கம்மா, கிரிஜா ஹரி அம்மா பேசுங்கம்மா. கிரிஜாம்மா லெஃப்ட் ஆயிட்டாங்கக்கா. சரிங்க, நீங்க வாழ்த்து பாடல் பாடி முடிச்சா அடுத்த அடியாரெல்லாம் பேசுங்க. நானும் பாடிடவா? பாடுங்க. வழாது பெய்க மலி வல்லம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவீழ் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். ஐயா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கலாங்க ஐயா. சாருமதி அம்மா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கங்க.